நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று. என்னடா இன்னைக்கு இப்படி கர்த்தருடைய நாள் வருகிறது, தேவன் வரப்போகிறார் என்று சொல்கிறாரே. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஓடுகிற ஓட்டம், நாம் படுகிற பிரயாசம் எல்லாம் இந்த பரலோகத்து ராஜ்யத்துக்காகத்தான். நம்ம இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்றோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை நாம் பிடித்துக் கொள்கிறோம் என்பதெல்லாம் எதற்காகவென்றால், அவருடைய ராஜ்யத்திலே நான் போய் சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அந்த நோக்கத்தை விட்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிரந்தரமற்ற உலகிற்காக அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அதை நீங்க ஐடென்டிஃபிகேட் பண்ணிக்கலாம், அதை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அநேக அடையாளங்கள், அநேக சயின்ஸ், அநேக அடையாளங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவன் வருவாரே, ஆனால் நீங்கள் பரலோகம் போவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, உங்க ஜெப வாழ்க்கை, நீங்க கர்த்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியம், நீங்கள் தேவனுக்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாம் உண்மையாய் தேவனுடைய பார்வையில என்ன படுமா என்று யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். 2 காரியம் உலகத்தில் நடக்குங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 காரியம் கட்டாயமா நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரியம் என்றால், ஒன்று அவர் வருவார், மற்றொன்று நாம் அவரிடத்தில் செல்வோம். ஒன்று அவர் வரும்பொழுது நாம் உயிரோடு விட எழும்புவோம், இல்லை என்றால் நாம் மரித்தவர்களாய் அவரோடு கூட போய் சேருவோம். 2 கட்டாயமாய் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். மறந்து போகக்கூடாது. எதற்குமே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வருவதை சந்திப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் மரித்து அவரோடு சேர்வதற்கும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரை சந்திப்பதற்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்திலே காணப்பட வேண்டும். உங்களிடத்துல காணப்படுகிறதா? தேவன் விரும்புகிற வாழ்க்கை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவாரே, ஆனால் மகனே வா, என் மகளே ஏறி வா என்று சொல்லி உங்களை அணைத்துக் கொள்ளுவாரா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படுகிறதா? இன்னைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அழிந்து போகிற பொன், ஆமென், பாருங்க, அக்கினியினாலே சோதிக்கப்படுமாம். வைக்கோல்கள் எரிந்து எது உண்மை என்பதை காண்பித்து கொடுக்குமாம். அந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், இன்றைக்கு அநேக வியாதிகள் மனுஷர்களுக்குள்ளே பரவி காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நிலநடுக்கங்கள் இதை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தில் கூடிய பாடுகள், இந்த உலகத்தில் கூடிய உபத்திரவங்கள், இந்த உலகத்தில் கூடிய வேதனை, இந்த உலகத்தில் கூடிய அவமானங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அது மாறல, இது மாறல, அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனாய், ஆயத்தமுள்ள மனவாட்டியாய் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். என் பரிசுத்தமான வாழ்க்கையிலும், என் ஜெப வாழ்க்கையிலும், தேவனுக்காக நான் ஓடுவதிலும், சுவிசேஷம் சொல்லுவதும், நான் உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை பற்றி கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் தேவனோடு அவன் ஒப்புரவாகுங்கள். சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் எப்படி வருவாராம்? திருடனை போல வருவாராம். இன்னைக்காவது உங்க வீட்டுல திருடன் சொல்லிட்டு வந்திருக்கிறானா, நான் நாளைக்கு உங்க வீட்டுல திருட போறேன், தயவு செய்து எல்லாரும் தூங்குங்க, இல்லைன்னா ஊரை காலி பண்ணிருங்க, வெளியேறுங்க, கதவை பூட்டிக்கங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறானா? இல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாத நேரத்திலே வருவான். அவன் வரும்போது யாருக்கும் தெரியாது. பாருங்க, இதே போல இயேசு கிறிஸ்து வருகை, இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன், மதியானத்துல வருவேன், சாயங்காலத்துல வருவேன், ராத்திரி வருவேன், அவர் டைமை குறிச்சிட்டு வர்றவர் அல்ல, நாட்களை குறித்து கொண்டு வருகிறவர் அல்ல. ஆனால் அவர் வருவதற்குரிய அடையாளங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வருவதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொண்டு
நாம் ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு நீங்க ஆயத்தமாகிற நாள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த ஒரேனே ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கைகளை யார்ட்டையாவது பேசாம இருக்கீங்களா? அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகுங்க. ஆமென். நீங்க பிடிக்காத காரியத்தை, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதை விட்டுட்டு கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடி ஆண்டவருடைய வருகைக்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், எக்காலம் ஊதும் பொழுது, மகனே மகளே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கும் பொழுது உடனே நாமும் அவரோடு பறந்து செல்வோம். இன்னைக்கு ஆயத்தமாகிற நாள். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் தம்மோடு சேர்த்துக் கொள்வாராக. God bless you.